பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலாசிசம் அப்படிங்கிறதுல 3வது டாபிக் பார்க்குறோம். அதாவது 3வது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். 3வது டாப்பிக்கில் பாசிபிலிட்டி, அதாவது இந்த கன்க்ளூஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டாப்பிக்கை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம 2 டாபிக் வந்து நம்ம சிலாசிசத்தில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோவை பார்த்தால் மட்டும்தான் இது புரியும். ஸோ அதில் நீங்கள் தரவாக உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த 3வது டாபிக் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ரைட். அதில் நம்ம ஏற்கனவே முதல் டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். இன்ட்ரொடக்ஷன் டாப்பிக்கில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கன்க்ளூஷனில் சம் ஆல் வந்தால் நம்ம எப்படி வென் டயக்ராம் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து 2வது டாப்பிக்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கன்க்ளூஷனில் நோ அப்படிங்கிறது வந்தால் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் நம்ம 2 விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதாவது நோ அப்படிங்கிற கன்க்ளூஷன் வரும் பொழுது நம்ம வென் டயக்ராம், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பேசிக் வென் டயக்ராம் ஒன்று போடுவோம். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பாசிபிள், அதாவது பாசிபிலிட்டி டயக்ராம் அப்படிங்கிறது இன்னொன்று போடுவோம். அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கன்க்ளூஷன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இதை நம்ம செக் பண்ணுவோம். கன்க்ளூஷனில் கொடுத்துருக்குது கரெக்டாக இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பேசிக் டயக்ராமில் கரெக்டாக இருந்து பாசிபிள் டயக்ராமில் தப்பாக இருந்தால் நோ கன்க்ளூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தப்பு. அதாவது ஏதாவது ஒன்றில் கரெக்டாக இருந்து, அதாவது பேசிக் டயக்ராமில் கரெக்டாக இருந்து பாசிபிள் டயக்ராமில் தப்பாக இருந்தால் அது தப்பு. ஆனால் அதே நேரத்தில் 2லேயுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நோ கன்க்ளூஷன் கரெக்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த போடக்கூடிய வென் டயக்ராம் இருக்கு இல்லையா, அது எல்லா வட்டமும் ஒரே டயக்ராமுக்குள்ளே, அதாவது ஒன்று சங்கிலி மாதிரி தொடர்ந்து இருந்து அதை தனிச்சு ஏதாவது ஒரு வட்டம் வரல அப்படின்னா நோ கன்க்ளூஷனை நம்ம என்ன செய்யலாம், அந்த ஒரே டயக்ராமில் எல்லா வட்டமும் எல்லா வென் டயக்ராமும் ஒன்று கனெக்டடாகவே இருந்தது அப்படின்னா நோ கன்க்ளூஷன் கொடுத்துருந்தா நம்ம எதுவுமே பார்க்க வேண்டாம். பேசிக் டயக்ராம் பார்க்க வேண்டாம், பாசிபிள் டயக்ராம் பார்க்க வேண்டாம். கண்ணை மூடிட்டு கொடுத்துருக்கக்கூடிய கன்க்ளூஷன் எல்லாமே தவறு அப்படின்னு நான் போட சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இந்த 2ம் உங்களுக்கு இதுக்கு முன்னால் உள்ள 2 வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்க்ளூஷனில் பாசிபிலிட்டி அல்லது கேன் பி, அல்லனா ஒரு கொஸ்டின் மார்க் கேட்பாங்க, இது பாசிபிளா, இது முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் கன்க்ளூஷனில் இருந்தால் அதை தான் நம்ம டாபிக் 3ல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மற்றபடி அதில் எல்லாமே கரெக்டு தான். இதில் இந்த 2வது டாப்பிக்கில் நான் நோ சொல்லி கொடுத்தேன் இல்லையா, கன்க்ளூஷனில் நோன்னு வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பேசிக் டயக்ராம் போடணும், பாசிபிள் டயக்ராம் போடணும். 2வது கன்க்ளூஷனை பேசிக் டயக்ராமோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு போடுறோம், பாசிபிள் டயக்ராமில் தப்பாக இருந்தால் தப்புன்னு போடுறோம். இந்த 2ல் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தாலும் அது என்னது தான் தப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்து ஏதாவது ஒன்று தப்பாக இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நோ கன்க்ளூஷன் தப்புன்னு தான் சொல்லுவோம். 2மே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நோ கன்க்ளூஷன் கரெக்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ப்ரொசீஜர் எல்லாமே சேம். ஆனால் பாசிபிலிட்டி டயக்ராமில் இங்கே ஏதாவது ஒன்று பேசிக் டயக்ராம்லேயோ இல்லை பாசிபிலிட்டி டயக்ராம்லேயோ ஏதாவது ஒன்று கன்க்ளூஷன் கரெக்டுன்னு காட்டுச்சுன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் கரெக்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை தான் நம்ம இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சம்மை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கு இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரியும், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், சம்முக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 1 அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து 2 கன்க்ளூஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் அனிமல்ஸ் ஆர் ட்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆஸ் யூஸ்வலாக நம்ம வென் டயக்ராம் போடுவோம் இல்லையா, சம் அனிமல்ஸ் ஆர் ட்ரீ அப்படின்னா 2 வேரியபிள் இருக்குது. அனிமல்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ட்ரீன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அதில் கொஞ்சம் அனிமல் வந்து ட்ரீஸாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அனிமல்ஸில் இது அனிமல்ஸ்னு வச்சுக்கிறேன், இது நான் ட்ரீஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த அனிமல்ஸில் கொஞ்சம் அனிமல்ஸ் என்னவாக இருக்கான், ட்ரீஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பார்ட் வந்து என்னது இருக்குது, கொஞ்சம் அனிமல் ட்ரீஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம போட்டாச்சு. 2வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல் ட்ரீஸ் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டாபிக் 1லேயே நான் சொன்னேன், ஆல் ட்ரீஸ் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னா எல்லா மரங்களுமே பறவைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி நான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஆளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸ் அது சின்ன வட்டமாக இருக்கணும், அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த பேர்ட்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் பெரிய வட்டமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி அந்த பெரிய வட்டத்துக்குள்ளே தான் நம்ம என்ன இருக்கணும், சின்ன வட்டம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம 2வது ஸ்டேட்மெண்ட் எப்படி போடலாம், இந்த மாதிரி போடலாம். கரெக்டுங்களா? இது பேர்ட்ஸ். ஓகேங்களா? ரைட்டு. பேர்ட்ஸுங்கிறது பெரிய வட்டம் போட்டிருக்கு, ட்ரீஸுங்கிறது சின்ன வட்டம். அப்படி போடும்போதே நமக்கு என்ன வந்துருச்சு, ஆல் ட்ரீஸ் ஆர் பேர்ட்ஸ். அப்போ பேர்ட்ஸ்குள்ளே எல்லா ட்ரீயும் வந்துருச்சு.
அடுத்தால என்ன போட்டிருக்கு பாருங்கள், மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னா நோ பேட் இஸ் டைகர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போது பேர்ட்ஸ்க்கும் டைகருக்கும் சம்மந்தம் இல்லை, ஒரு பறவையும் புலிகள் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்கு. ரைட்டுங்களா தமிழாக்கத்தில். அப்போ என்ன, இதுக்கு சம்மந்தமே இல்லை, இது என்னது டைகர் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை அப்படின்னு கொடுத்தாச்சு. புரியுதுங்களா? ஸோ பேட்ஸ்க்கும் டைகருக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டோம், பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்மெண்ட், அதாவது ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து நம்ம என்ன கொடுத்தாச்சு, பேசிக் டயக்ராம் போட்டாச்சு. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன, பேசிக் டயக்ராமையும் பாசிபிள் டயக்ராம் நம்ம போட்டு கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், சம் டைகர் பீயிங் அனிமல் இஸ் பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் டைகர் பீயிங் அனிமல் இஸ் பாசிபிலிட்டி அப்படின்னா அனிமலுக்கும் டைகருக்கும், அதாவது கொஞ்சம் டைகர் அனிமலாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பேசிக் டயக்ராமில் பாருங்கள், அனிமல் இங்கே இருக்குது, டைகர் வந்து இங்கே இருக்குது, ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா நம்ம பேசிக் டயக்ராம் படி இது தப்பு. ரைட்டுங்களா? இப்போ பாசிபிள் டயக்ராம் நம்ம பார்க்கணும். இந்த டைகருக்கும் பேர்ட்ஸுக்கு தான் சம்மந்தம் இல்லை, டைகருக்கும் பேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் சம்மந்தம் இல்லை. ஆனால் அதே டைகரை நம்ம இங்கே கொண்டு போட்டோம்னு வைங்க, டைகரை இங்கே கொண்டு போட்டோம் அப்படின்னா அந்த பழைய ஸ்டேட்மெண்ட் படி கரெக்டு தான், டைகருக்கும் பேர்ட்ஸ்க்கும் நமக்கு என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை, ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது, அனிமல்ஸில் கொஞ்சம் டைகர்லேயும் டைகரில் கொஞ்சம் அனிமல்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பாசிபிள் டயக்ராம் படி அவங்க எங்கே கொடுத்துருக்காங்க, சம் டைகர் பீயிங் அனிமல் இஸ் பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாமளும் என்ன சொல்கிறோம், பாசிபிள் டயக்ராம் படி ஆமாம், டைகரை இங்கே போட்டாலும் சம் அனிமல்ஸ் அல்லது சம் டைகர் பீயிங் அனிமல் இஸ் பாசிபிலிட்டி, கொஞ்சம் டைகர் வந்து அனிமலாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் சொல்கிறோம். நாம் சொன்னது தான் அங்கேயும் கொடுத்துருக்கேன். அப்போது பாசிபிள் டயக்ராம் படி கரெக்டு. அப்போது நம்ம சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், அதாவது நோ கன்க்ளூஷன், அதாவது ரெண்டாவது டாப்பிக்கில் ஏதாவது ஒன்று தப்பாக இருந்து ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தால் நோ கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் அதற்கு எதிர்மறையாக பாசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தாலும் கொடுக்கப்பட்டுள்ள கன்க்ளூஷன் வந்து சரி அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்த்தா நமக்கு கன்க்ளூஷன் நம்பர் 1 வந்து என்னது, கரெக்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம கன்க்ளூஷன் நம்பர் 2 பாருங்கள், ஆல் டைகர் பீயிங் அனிமல் இஸ் அ பாசிபிலிட்டி, எல்லா டைகரும் அனிமலாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு அவங்க நமக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு பேசிக் டயக்ராம் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை அழிச்சிக்கிறேன் பாருங்கள், எல்லா டயக்ராம் படி நமக்கு எல்லா டைகரும், ரைட்டுங்களா, எல்லா டைகரும் அனிமலாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? நம்ம பேசிக் டயக்ராம் படி பாருங்கள், அனிமல் எங்கேயோ இருக்குது, டைகர் எங்கேயோ இருக்குது, ஸோ நமக்கு பாசிபிலிட்டி இல்லை, அப்போ அது தப்பு அப்படின்னு பேசிக் டயக்ராம் படி நான் போட்டுட்டேன். இப்போ பாசிபிலிட்டி டயக்ராம் படி என்ன இருக்குது, இந்த டைகருக்கும் பேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் கனெக்ஷன் கிடையாது. ஸோ டைகரை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணலாம்ல, டைகரை இங்கே ப்ளேஸ் பண்ணாலும் டைகருக்கும் பேர்ட்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ரைட்டுங்களா? ஆனால் அனிமல்ஸ்குள்ளே டைகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஆல் டைகர்ஸ் ஆர் அனிமல்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஈஸி தானே? ஸோ இப்போ என்ன பண்ண முடியும், அந்த பாசிபிள் டயக்ராம் படி இது கரெக்டு. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னது, பாசிபிள் டயக்ராம் படி கரெக்டு. ஸோ நம்ம கன்க்ளூஷனில் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தாலும் நம்ம கன்க்ளூஷன் என்ன தான் சரி அப்படின்னு நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கன்க்ளூஷன் நம்பர் 1 and 2 வந்து ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்கள் தெளிவாக மனசில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அந்த நோ கன்க்ளூஷனுக்கு பார்த்த அந்த கான்செப்டை நம்ம இங்கே ரெசிப்ரோக்கில் பார்க்குறோம். மற்ற எல்லாம் ஒன்று தான், அந்த ஆன்சரில் மட்டும்தான் என்னது, ரெண்டும் சரியாக வந்தால் தான் சரின்னு நோ கன்க்ளூஷனில் சொன்னோம். ஆனால் பாசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பேசிக் டயக்ராம்லேயோ இல்லைன்னா பாசிபிள் டயக்ராம்லையோ ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாசிபிள் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது கரெக்டு அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கிறோம். ஓகேங்களா? ரெண்டாவது ஒரு சம்முக்கு போகலாங்களா? ரைட், ரெண்டாவது ஒரு கொஸ்டின் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 2ல் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை தொடர்ந்து 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டில் முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், பேசிக் டயக்ராம் போடணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வென் டயக்ராம் இப்போ நம்ம போடலாம். முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ப்ளூ ஆர் ஒயிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ப்ளூ ஆர் ஒயிட்ஸ், ஸோ இது உங்களுக்கு தெரியும் வழக்கம் போல், இது ப்ளூ இது ஒயிட்டு, இதில் சம் ப்ளூ ஆர் ஒயிட்ஸ் காமனாக என்ன செஞ்சுருக்கு போட்டாச்சு. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 ஓகே, சம் ஒயிட் ஆர் க்ரீன், அப்போ அடுத்தால் ஒன்று போட்டுக்கலாம், இது க்ரீன். ஓகேங்களா? சம் ஒயிட் ஆர்
green வந்துருச்சு. ஆல் green ஆர் yellow அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன், அந்த ஆளுக்கு அடுத்தாப்புல உள்ள green வந்து சின்ன வட்டமாக இருக்கணும், yellow பெரிய வட்டமாக இருக்கணும். அந்த yellowக்குள்ளே அந்த சின்ன வட்டம் இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ yellow கரெக்டுங்களா, போட்டாச்சு. இப்போ அடுத்தால நாலாவது என்ன, ஆல் yellow ஆர் பிங்க். அப்போ yellow வந்து சின்ன வட்டமாக இருக்கணும், பிங்க்குங்கிறது பெரிய வட்டமாக இருக்கணும். ஸோ பிங்க். ஓகேங்களா, கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தால என்ன கொடுத்துருக்காங்க, சம் பிங்க் ஆர் ஆரஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் பிங்க் ஆர் ஆரஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் பிங்க் ஆர் ஆரஞ்ச், ரைட், கிளியர். இப்போ எல்லாருக்கும் வந்து என்ன தெரிஞ்சிருக்கு, நமக்கு வென் டயக்ராம் எப்படி போடணும்னு தெரிஞ்சிச்சு, ரைட்டுங்களா. இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது, ஒவ்வொரு வட்டமும் அப்படி ஒன்று கனெக்ட் ஆகி தான் இருக்குது, எங்கேயுமே தனியாக அனாதையாக எங்கேயும் எந்த வட்டமும் இல்லை. அப்போ நம்ம நோ கன்க்ளூஷனில் ஒன்று சொன்னேன், இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், நோ கன்க்ளூஷனில் பாசிபிள் டயக்ராம் போட வேண்டாம், பேசிக் டயக்ராமும் போட வேண்டாம், கண்ணை மூடிட்டு எல்லாமே என்ன செய்யணும், தப்பு அப்படின்னு நான் உங்களுக்கு போட சொல்லியிருந்தேன். இங்கே என்ன பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி எல்லாமே இதாக இருந்துச்சுன்னா கொடுக்கப்பட்டுள்ள எல்லாமே கரெக்டு, ரைட்டுங்களா. ஸோ பாசிபிள் கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் இதை இந்த வட்டங்கள் எல்லாமே ஒன்று தொடர்ந்து இருக்குது, ஒரே வென் டயக்ராமாக தான் இருக்குது, தனியாக அங்கங்கே எதுவும் அனாமத்தா இல்லை. இங்கே மாதிரி இங்கே ஆரஞ்சு இப்படி ப்ளூ அப்படின்னு சொல்லி நோ கனெக்ஷன் அப்படின்னு எதுவுமே இல்லை. அப்படி இல்லைன்னா நம்ம டயக்ராம் பார்த்த உடனே எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை, கன்க்ளூஷனை பார்த்துட்டு சம் இருந்தது அப்படின்னா, இப்போ பாருங்கள் அந்த சம் பாசிபிலிட்டின்னு இருக்கு இல்லையா. ஸோ பாசிபிலிட்டிங்கிற வேர்டு இருந்தாலோ, கேன் பி இருந்தாலோ, கொஸ்டின் மார்க் இருந்தாலோ இப்படி இருந்தது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம எல்லாமே என்ன செஞ்சிடலாம், ரைட்டு போட்டுடலாம். இதுக்கு பேசிக் டயக்ராம் பாசிபிள் டயக்ராம்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அங்கே என்ன கொடுத்துருக்கு, சம் ப்ளூ பீயிங் ஆரஞ்ச் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் ப்ளூ பீயிங் ஆரஞ்ச் இஸ் அ பாசிபிலிட்டி. அப்படின்னா இந்த மாதிரி இது இருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய வேண்டாம், பாசிபிலிட்டின்னு பார்த்தா கொடுக்கப்பட்ட எல்லா கன்க்ளூஷனுமே சரி தான் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, நோ கன்க்ளூஷன் அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா நோ கன்க்ளூஷன் அப்படின்னு இருந்தது, கன்க்ளூஷனில் நோ இருந்தது, வென் டயக்ராம் எப்படி ஒவ்வொரு வட்டம் தொடர்ந்து இருந்துச்சு தனியாக இல்லாமல் இருந்ததுன்னா கொடுக்கப்பட்ட கன்க்ளூஷன் எல்லாம் தப்புன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் இங்கே பாசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டயக்ராம் எப்படி இருந்தது அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள கன்க்ளூஷன் எல்லாமே சரி தான். ஓகேங்களா. ஸோ கன்க்ளூஷன் நம்பர் 1ம் கரெக்டு தான், கன்க்ளூஷன் நம்பர் 2வும் கரெக்டு தான். ரெண்டுலேயும் பாசிபிலிட்டிங்கிற வேர்டு இருக்கிறதுனால. ஓகேங்களா, ரைட். இப்போ அடுத்தாப்புல இன்னொரு சம் பார்க்கலாம். ரைட். இப்போ கொஸ்டின் நம்பர் 3ல் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை தொடர்ந்து 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி வென் டயக்ராம் பேசிக் டயக்ராம் போட போகிறோம். சம் டேபிள் ஆர் சேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் டேபிள், நான் டேபிள் இது எடுத்துக்கிட்டேன், சேர் என்ன இருக்குது, சம் டேபிள் ஆர் சேர், இது கொஞ்சம் டேபிள் சேருக்குள்ளே இருக்குது, போட்டாச்சு. அடுத்தால என்னது, சம் சேர் ஆர் போர்டு அப்படின்னு இருக்கு, சம் சேர் ஆர் போர்டு, ரைட்டுங்களா. இதை போர்டுன்னு எடுத்துக்கிட்டேன், கரெக்டுங்களா, போட்டாச்சு. அடுத்தால மூணாவது என்ன, ஆல் போர்டு ஆர் பென். ஸோ ஆளுக்கு பக்கத்தில் போர்டு இருக்குது, அது சின்ன வட்டமாக இருக்கணும், அதுக்கு அடுத்தாப்பில் பெண்ணுங்கிறது இருக்கனால அது பெரிய வட்டமாக இருக்கணும், அந்த பெண்ணுங்கிறதுக்குள்ளே போர்டுங்கிறது எல்லாமே இருக்கணும். அப்போ ஆல் போர்டு ஆர் பென் அப்படின்னு வந்துருச்சு, எல்லா போர்டும் பென்னு தான் அப்படின்னு வந்துருச்சு. நோ பென் இஸ் மார்க்கர், தனியாக வந்தாச்சு. மார்க்கர் வந்து எதுவுமே பென் கிடையாது, அப்போ இதுக்கு என்ன இல்லை, கனெக்ஷன் இல்லை அப்படிங்கிறத போட்டாச்சு. அடுத்தால என்னது, சம் மார்க்கர் ஆர் பென்சில் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ சம் மார்க்கர் ஆர் பென்சில், ரைட்டுங்களா, பென்சில். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, பேசிக் வென் டயக்ராம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்க்கணும். இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள், சம் பென்சில்ஸ் பீயிங் எ பென் இஸ் பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது கொஞ்சம் பென்சிலானது பெண்ணாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கு, ரைட்டுங்களா. இப்போ பெண்ணுங்கிற வட்டம் இங்கே இருக்குது, பென்சிலுங்கிற வட்டம் இங்கே இருக்குது. பேசிக் டயக்ராம் படி இது தப்பு, ரைட்டுங்களா. பேசிக் டயக்ராம் படி இது தப்பு, அதாவது இதுக்கும் தொடர்பு இல்லை. அதனால் பேசிக் டயக்ராம் படி என்ன இருக்குது, கொஞ்சம் பென்சில் பெண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் பாசிபிள் டயக்ராமில் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பென்சிலை நம்ம இங்கே போடலாம்ல, இங்கே போட்டுட்டு மார்க்கரை இப்படி போட்டுக்கலாம்ல, இது பென்சிலு இது மார்க்கர், அப்போ சம் பென்சில்ஸ் ஆர் பென் அப்படின்னு போடலாம். மார்க்கருக்கு இதுக்கும் டச் இல்லை, ரைட்டுங்களா. ஸோ அப்போ வந்து பாசிபிலிட்டி டயக்ராமை பொறுத்த வரைக்கும் சம் பென்சில்ஸ் ஆர் பென், அதாவது கொஞ்சம் பென்சில் பெண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வாய்ப்பு இருந்தாலே இதில் ஏதாவது ஒன்று பேசிக் டயக்ராம்லையோ பாசிபிள் டயக்ராம்லையோ ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தால் கன்க்ளூஷன் நமக்கு என்ன சொல்லணும்னு வச்சுருக்கேன், கரெக்டு அப்படின்னு நான் சொல்ல வச்சுருக்கேன். அப்போ கன்க்ளூஷன் நம்பர் 1 வந்து கரெக்டு, கன்க்ளூஷன் நம்பர் 1 வந்து கரெக்ட். ரெண்டாவது கன்க்ளூஷன் பாருங்கள், இப்போ நான் இதை அழிச்சிக்கிறேன். ரெண்டாவது கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரைட், 1 மினிட், இந்த இதை கிளியராக போட்டுக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பழைய டயக்ராம்,
ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்கள், ரெண்டாவது கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் பென்சில்ஸ் பீயிங் டேபிள் இஸ் பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா பென்சிலுமே வந்து டேபிளாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? பேசிக் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும்? எல்லா பென்சிலும் டேபிளாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இல்லை. ஏன்னா டேபிள் எங்கேயோ இருக்குது, பென்சில் எங்கேயோ இருக்குது. ஸோ அதுபடி பேசிக் டயக்ராம் படி டேபிளுக்கும் பென்சிலுக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால் அது தப்பு அப்படின்னு கொடுத்துட்டேன். ஆனால் அதே இது பாசிபிள் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் எல்லா பென்சிலும் டேபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளே பென்சில் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அதில் சம் பென்சில்ஸ் ஆர் என்னது மார்க்கர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நமக்கு வந்து மார்க்கருக்கும் பெண்ணுக்கும் தான் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? டேபிளோட தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ரைட்டுங்களா? மார்க்கரை டேபிளோட தான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்கிறப்போ ஏதாவது ஒன்று, அதாவது பேசிக் டயக்ராம்லேயோ இல்லை பாசிபிலிட்டி டயக்ராம்லேயோ ஏதாவது ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள கன்க்ளூஷன் கரெக்டாக இருந்தால் நமக்கு அந்த கன்க்ளூஷன் வந்து என்னது கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கன்க்ளூஷன் நம்பர் 1 and 2 கரெக்டு. ஆனால் இந்த பாசிபிலிட்டியில் ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. அதாவது கன்க்ளூஷனில் பாசிபிலிட்டின்னு வந்தால் ஒரு சில நேரங்களில் எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போது இந்த இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருக்கலாம்? இப்போ வந்து இதில் கொடுத்துருக்கு ஆல் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்குல்ல, ஆல் போர்டு ஆர் பென் அப்படின்னு நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதுவே நமக்கு கன்க்ளூஷனில் ஆல் போர்டு பீயிங் அ பென் இஸ் பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டாங்க வைங்க, எல்லா போர்டும் பென்னாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பார்த்த உடனே நம்ம தப்புன்னு போட்டுடலாம். ஏன்னா ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க, ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க? எல்லா போர்டும் பென்னு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. எப்படி கொஸ்டினை கேட்காங்க? எல்லா பெண்ணுக்குள்ளே போர்டு இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே கொடுத்துட்டு அதையே அவங்களே ஆன்சர் சொல்லிட்டு அவங்களே கொஸ்டினும் கேட்டாங்க அப்படின்னா அது தப்பு. அப்படி கேட்கக்கூடாது. ரைட்டுங்களா? இதைத்தான் நம்ம எக்ஸப்ஷன் கேஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் இதுக்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு அடுத்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட் நான் அங்கே டாபிக் கொடுக்கும்போதே சொல்லியிருக்கேன், 6 டாபிக் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ அந்த சம் ஆல், அடுத்தால் அதை தொடர்ந்து நோ, அதுக்கு அடுத்தால் இன்றைக்கி பாசிபிலிட்டி கேன் பி கொஸ்டின் மார்க் பார்த்துருக்கோம். நாளைக்கு இதே மாதிரி நம்ம வந்து சம் நாட் பார்க்கலாம். அதை தொடர்ந்து டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா இதுதான் சிம்பிளான விஷயம். என்ன அப்படின்னா அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து எல்லா போர்டும் பென்னு தான் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டு கன்க்ளூஷனில் எல்லா போர்டும் பெண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை நம்ம தப்பு போடணும்னு சொல்லியிருக்கேன். அது வந்து இது எக்ஸப்ஷனல் கேஸு. நம்ம இதை தனியாக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி பாசிபிலிட்டி கேன் பி கொஸ்டின் மார்க் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிய வேண்டியது என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வென் டயக்ராம் போடுவோம். அதை நம்ம பேசிக் டயக்ராம்னு சொல்லி கன்க்ளூஷனை வச்சு செக் பண்ணுவோம். அது தவறாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எங்கே போகிறோம்? பாசிபிள் டயக்ராம் அப்படிங்கிறது ஒன்று பார்க்குறோம். இதில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தாலும் கொடுக்கப்பட்டுள்ள கன்க்ளூஷன் பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் வந்து கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இது நான் வச்சுருக்கணும். அதே மாதிரி இப்படி தனியாக வராமல் அந்த வென் டயக்ராம் ஒரு வட்டத்தோடு இன்னொரு வட்டம் மட்டும் கனெக்டாக இருந்து பாசிபிலிட்டி அப்படின்னு இருந்தது அப்படின்னா கண்ணை மூடிட்டு அந்த கன்க்ளூஷனை வந்து என்ன செய்யலாம்? பாசிபிலிட்டி கன்க்ளூஷனை கரெக்டுன்னு சொல்லலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய சம்ம நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இதில் எந்த விதமான தவறும் வராமல் நம்ம ஸ்பீடாக என்ன செய்யலாம்? போட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி மாதிரி சிலாசிலமில் அடுத்த டாப்பிக்கில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். பாய்.